இடம் வழி அருகே விதைக்கப்பட்ட இடத்துல கிடந்த விதைய பறவை என்ன பண்ணிருச்சு, டக்குன்னு தூக்கிட்டு போய் இறையாக்கி அது செப்டிக் டேங்குக்கு என்ன பண்ணிருச்சு. அடுத்த விதைய பாருங்க, கட்பாறை மேல விழுந்துச்சான், வேகமா முளைச்சிருச்சான். கடைசி பார்த்தா வேர் இல்லாமையால் அது தீந்து போயிட்டு. வெயில் ஏறின போது கொஞ்சம் இல்ல, என்ன வெயில் அடிச்சாலும் சரிதான், நீங்க தீந்து போக மாட்டீர்கள், காய்ந்து போக மாட்டீர்கள், உலர்ந்து போக மாட்டீர்கள். சிலர் அப்படி வெயில் அடிச்ச மாதிரிலாம் நம்ம மேல என்ன செய்யும், அடிக்கும். அதையும் நமக்கு சாதகமா மாத்திக்கிட்டு வேற மாதிரி என்ன பண்ணணும். அடுத்த விதை எதினால் பாதிக்கப்படுதுன்னா முள்ளுகள் என்ன பண்ணிருதான். நல்ல நிலத்துல விழுந்த விதையுமே ஏதோ சில விதை தான் 100 மடங்கா பலன் கொடுக்கான். ஆனா மற்ற விதைகள் எல்லாம் 30-60 தான். ஆனா கடுகு விதையை பத்தி சொல்லும்போது சில விதை இப்படியாச்சு, சில விதை அப்படியாச்சு, அப்படி இப்படிங்க பேச்சுக்கே இடம் கிடையாது. இப்படி ஆச்சுன்னு பார்க்குற அளவுல கடுகு விதை அது விதைக்கப்பட்ட போது அது வளர்ந்து பூமியில் இருக்கிற எந்தவித பூண்டை காட்டிலும் அது மிகப்பெரிய மரமாய் மாறினது. நீங்கள் உரமாக மாட்டீர்கள், நீங்கள் மரமாகிறீர்கள். பிரைஸ் காட். உரம்னா என்ன, அப்படியே நம்ம வீணா போறது அப்படி. ஹல்லேலூயா. நீங்கள் மரமாய் இருப்பீர்கள். பிரைஸ், நீங்க செழிப்பா இருப்பீங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் இருந்து வாசிக்கலாம். பின்னும் இயேசு அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த உவமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம். நல்லா கவனிங்க, அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும். கையை தட்டுங்களேன். கடுகு விதை அங்க இங்கெல்லாம் கிடையாது. நீங்க அங்க இங்க விதைக்கப்படுற கிடையாது. நீங்கள் எங்கும் விதைக்கப்படுகிறவர்கள். இடம் பார்த்து விதைக்கப்படுறவங்க கிடையாது. இயேசு இடம் பார்த்து பிறக்கவில்லை. பிறந்த இடத்தை தனக்கு ஏற்றபடி கடுகு விதை நல்ல இடம் கெட்ட இடம் பார்த்துலாம் விழுறது கிடையாது. அது விழுற இடம் எவ்வளவு கெட்ட இடமா இருந்தாலும், எவ்வளவு பாதகமான சூழ்நிலையா இருந்தாலும் அது தனக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்ளும்.